கடுமையான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்ட அந்த சிறுவன் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திலும் ஒப்படைக்கப்பட்ட தருணம். ஆக்கிரமிப்பு தரப்பால் தாமதமாக வெளியிடப்பட்ட ஒரு காணொளியில் அவனும் அவனது தந்தையும் சிறைபிடிக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு காசாவிற்கு கிழக்கே அமைந்துள்ள மஞ்சள் கோடு எல்லோ லைன் பகுதியில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திலும் அவன் ஒப்படைக்கப்பட்ட தருணம் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. சிறை காவலில் இருந்த காலத்தில் அவன் அவரது தந்தையின் கண் முன்னாலேயே அவர் உடலின் மீது சிகரெட்டுகளை அணைப்பது மற்றும் கால்களில் உலோக கம்பியை செருகுவது போன்ற மிக கடுமையான சித்திரவதைகளுக்கு 18 மதமையான சிறுவன் ஆளாக்கப்பட்டான். அதே வேளையில் அவனது தந்தை இந்த தருணம் வரையிலும் ஆக்கிரமிப்பு தரப்பின் சிறையிலேயே அடைத்து வைக்கப்பட்டுள்ளார்.